வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்பி கேமிங். இன்றைக்கி நம்ம முதல் வீடியோ போடுறோம் நம்ம சேனலில். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் பேர் கிராணி. என்னடா மூஞ்சி இது மூஞ்சிலே முழிக்கணுமா? எடுத்த உடனே இந்த மூஞ்சில் தான் முழிக்க போகிறேன்னு கேட்குறீங்க. என்ன புரியுது எனக்கு, ஆனால் என்ன பண்ணுறது, இதான் விளையாடணும். ஓகேங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டினியூ கொடுறா. எனக்கு இதெல்லாம் படிக்க முடியாது, டைம் இல்லை. Day 1. என்னடா வீடு இது, நல்ல தூக்கம் போல இருக்கு. நான் சுற்றி முற்றி பார்த்தா ஒன்றும் தெரியலையே. ட்ரால் என்ன இருக்கு பார்ப்போம். லீவ் திஸ் ஹவுஸா? யார்ரா அவன்? ஃபுல்லாக ஸ்கெட்சு எழுதி வச்சுருக்கான். கேள்வி, உங்கள் வீட்டில் எவன் கிறுக்கி வச்சுருக்கான் பாரு. கேள்வி, உங்கள் வீட்டில் எவனோ கிறுக்கி வச்சுருக்கான் பாரு. என்ன அடிக்க வராது, என்ன அடிக்க வராது. நான் எதுவும் பண்ணல, நான் இருக்கல. சரி காய்ஸ், இந்த கேள்வி கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்த முடியாது. இந்த இடத்த விட்டு முதல்ல நம்ம எஸ்கேப் ஆகணும். சரி, நம்ம அப்படியே இப்படி கதவை திறந்துட்டு அப்படியே வெளில பக்கத்து ஒரு ரூம் இருக்கும், அங்கே போவோம். கதவை தரடா. என்னடா இருக்கீங்க? என்ன பேட்டரி இருக்கு? ஐயோ, இது கேள்வி ஏன்டா மறுபடியும் வந்துடுச்சு? எவன்டா டப்பாவை போட்டுது? வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவா, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. Day 3 வந்தாச்சுங்க. இந்த கேமில் என்ன பிரச்சனைனா Day 5 வரைக்கும் தான். Day 5 தான் லாஸ்ட் டே. அதனால் Day 5 வரைக்கும் போகக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆக பார்க்கலாம். இவன் வர பொறுமையாக எழுந்துக்கிறான்டா. ஏந்த தொலையண்டா, அவசரம் புரியாமல் மெதுவாக சாவடிக்கிறாங்க. இவருக்கு சரி கதவை திறந்து போவேன். கக்கூஸ்லாம் என்னடா அப்பி மாதிரி இருக்குது. கீழே இறங்கி பார்ப்போம், கிச்சனில் எதாவது வச்சுருக்கான்னு பார்ப்போம். என்னடா, ஐயோ கேள்வி துரத்துதுரா. இரு கேள்வி, இரு 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 ஐயோ, மணிலாம் மாட்டி வச்சுருக்கானுங்களே. எதுக்குடா? நான் என்ன மாடாடா மணியை மாட்டி வச்சுருக்கீங்க? என்னடா 1 எழுதி வச்சுருக்கு? கேள்வி துரத்திட்டே இருக்குடா. என்னடா கேள்வி, படிக்கலாம் தெரியுமா உனக்கு? என்ன திறக்கவே விட மாட்டேங்குது. ஐயோ, இப்போ வந்துகிட்டே இருக்குடா. சரிங்க, சை, இதுலேருந்து தப்பிக்கிறதே ஒரே பெரிய தொல்லையாக போச்சு. நான் மேலேயே போகிறேன்டா. மேலே போய் அந்த ரூமில் போய் அந்த கார் பேட்ரி அது வேணாம். ஐயோ, இந்த இடத்துனே டக்குன்னு போகணும். ஐயோ, ஒரே போடா 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 போடா. ஐயோ, இங்கே அப்படியே கீழே இறங்கிற வேண்டியதான். இப்போ பொட்டிப்புள்ள போனால் அவ்வளோதான், இன்னொரு ரெடி வாங்க வேண்டியதான். நான் கேள்வி, இவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டுருக்கேன், இன்னைக்குள்ளே என்னை பிடிச்சிருவியா? இப்போ பாரு, குட்டியாக ஒரு சந்திருக்கு பாரு, உள்ளே பூந்துக்கிறேன். உன்னால் குனிஞ்சு வர முடியாது. நான் அப்படி தான் நம்புகிறேன், வராது. கேள்வியால் குனிய முடியாது, பேக் பெயின் வந்துடும். அதனால் இப்போ நம்ம அப்படியே இப்படி போனால் என்னடா கேஸ் லைன் இருக்குது. சரி, கேஸ் லைன் இதை எடுத்து ஊற்றி கிளவி கொளுத்தி விட்டுறலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் அதுதான் செய்ய முடியாது இந்த கேமில். அது ஒன்று தான் பிரச்சனை. சரி, இந்த சைடு என்னமோ அடைச்சி வச்சுருக்கானுங்களே. என்ன அடைச்சி வச்சுருக்கானுங்க? என்னடா இது? என்னது அது? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? அதில் ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்படி போகலாம். அதில் என்னமோ கேள்வி ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுருக்கு, ஆனால் ஒன்றும் புரியல. அதனால் இந்த வழி போனால் என்னடா எலி சந்து மாதிரி இருக்குது. என்னடா கிழவி ஹவுஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னதுடா இது? மாட்டு கொட்டா மாதிரி இருக்குது. ஆடுறா, அது அருவாமனை இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆள் மண்டையே வெட்டிடும் போல இருக்குது. கேள்வி, நீ வந்த இதால் தான் உன்னை வெட்டி விட்டுருவேன். ஓடி போய்டு. அப்படியே வந்த அவ்வளோதான் உன்னை. என்னதுடா இது? சாக்கடை. ஐயோப்பா, கால் வலிக்குதுடா. டே கீழே குனிஞ்சு போடா. அப்பா இவன் வேற பொறுமையாக போகிறான், அவசரம் புரிய மாட்டேங்குது இவனுக்கு.
இப்படி இந்த வழியாக போனால் என்னடா ஒன்றுமே இல்லை. ஆனால் காக்காலாம் அவளுக்கு இது யாரா அது? கிழவியோட பாட்டி ஃபோட்டோலாம் இருக்குது. எல்லாம் பேய் குடும்பமாக இருக்கும் போல இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு வந்தோம். சரி, இந்த ட்ரால் எதாக இருக்கா? என்னதுடா இது? கிழவி பல்லு மாதிரி இருக்குது. அட்டைப்பட்டை தள்ளிட்டேன்டா. என்னதுடா இது? என்ன இது? என்னதுடா இது மேலே? என்னடா 7 கடந்த வயசு வச்சுட்டு கிழவி டெடிபரில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. சரியான அது குழந்தை கேள்வியாக இருக்கும் போல இருக்குது. கிழவி டெடிபர் எடுத்து பிச்சு போட்டால் என்ன பண்ணுவேன்? என்னடா துரத்திட்டே இருக்கு. நான் அந்த சைடு போனால் இந்த சைடு வருது, இந்த சைடு போனால் அந்த சைடு வருது. என்னடா டெடிபர் எடுத்தா கிழவிக்கு கோவம் வந்துடும் போல இருக்குது. சரி கீழே போட்டுடுறோம். அப்படி கிழவி டெடிபர் அங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு போய் ரூமில் போய் உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டுரு. அதான் டெடிபரை போட்டேன்ல, எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? போ, நான் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. போ கிளம்பு. கையில் ஒரு பேட்டை பாரு, கசாப்பு கடைக்கார மாதிரியே இருக்குது. போயேண்டி வேகமாக, பார்த்தா மட்டும் கொடுக்கட்டுன்னு ஓடி வர. என்ன எப்படி அந்த அட்டையை போய் மேலே மிதிச்சு போனான்னு தெரில. சரி கீழே போகலாம். இந்த வழியாக போனால் மறுபடியும் அந்த முட்டுச்சந்த வழியாக தான், அதாவது குட்டியாக ஒன்று இருக்குமே, அதான் இது வழியாக தான் போய். சரி, என்ன படிக்கட்டு பின்னாடி எதாவது இருக்கோ? படிக்கட்டு பின்னாடி. ஆஹா, என்னதுடா இது? என்ன ஒரு புத்திசாலித்தனம்! ஏண்டி கிழவி, கரடிக்கு போடுற வலையெல்லாம் எனக்கு போட்டுட்டு உட்காந்துருக்க. எடுத்து பல்லில் போட்டு விட்டா அவ்வளோதான், இருக்கிற பல்லும் போயிடும். ஏன் கார்கி வேணுமா? என்னதுடா பாத்ரூம் மாதிரி இருக்குது? என்னதுடா இது? இதெல்லாம் கைலாங்கடையில் போட்டால் கூட வாங்கிக்க மாட்டாங்கடா இந்த காரெல்லாம். இவ்வளோ கேவலமான ஒரு காரை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கியா நீ? உன் மூஞ்சிக்கு இந்த காரே பரவாயில்ல போல இருக்கு. சரி, இந்த காரில் போகிறதுக்கு நான் செத்தே போகலாம், நான் மேலே ஏறி போய்ட்றேன். என்னதுடா இது? சார் துரத்திட்டே இருக்கடா டேய். கதவு சத்துறா. இந்த ட்ரால் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. என்னடா கிடைக்கும் இங்கே வீட்டில்? என்னடா பண்ணணும்? நான் மெயின் டோர் வழியாக திறந்து போயிடலாமான்னு பார்த்தா அத்தனை பூட்டு போட்டு வச்சுருக்கு. இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ. நான் கூட நம்பி வந்தேன். இந்த வீட்டில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கணும். அங்கே ஒன்று இருக்குது பார்த்தியா, பூட்டு மாதிரி என்னமோ அந்த திறந்தனே, அதை எடுத்து கிழவி வாயில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. இது என்னதுடா, நம்ம பொம்மைலாம் வச்சு. ஐயோ போச்சே! இப்போ டே 4 வந்துட்டோமாடா டே. இன்னும் ஒரு நாள் தாண்டா இருக்குது. ஒரு நாளில் நம்ம தப்பிக்கலை, அவ்வளோதான். கிழவிக்கிட்டே மண்டி சாக வேண்டியதான். என்னடா கிழவி, வாயிலேருந்து ஏதாவது துப்பி விட்டியா? வாய் ஃபுல்லாக பீடாவாக இருக்குது. சரி, மூஞ்சி ஃபுல்லாக பீடாவாக இருக்குது. என்னதுடா இது கருமாந்திரம்? சரி, போய் மூஞ்சியை கழுவணும் முதல்ல. ஒரு ஐடியா இருக்குது. இதை தூக்கி போட்டு கிழவி இங்கே கூப்பிட்டு நம்ம அப்படியே சைடலாம். இப்போ வந்துடும். கிழவி சத்தம் கேட்டது. நான் அப்படியே கதவு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம், அதுவே திறந்து வந்துடும். கிழவி ஸ்பான் ஆகிடு. கிழவி வாடி. சொட்டை கிழவி வந்துடுச்சு. சொட்டைன்னு கூப்பிட்டா வந்துடுச்சு. மண்டையில் சொட்டை இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்காது. அப்படியே ஓடிட வேண்டிதான். ஓடுறா கைப்புள்ள. இந்த ரூமுக்கு நமக்கு ஆகவே ஆகாது. கார் பேட்டரி வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த கைலாங்கடை கார் ஓடுமானே தெரியலையே. இங்கே என்ன இருக்குது? என்னமோ தட்டி விட்ருக்கு. தட்டுறால் எதாக இருக்கான்னு பார்க்குறேன். என்ன கிழவி பல்ல பிடிங்கிறதுக்கு ஒன்று கிடச்சிருச்சு. கிழவி வந்த பல்ல பிடிங்கி விட்ருவேன். ஐயோ வந்துடுச்சு. என்னடா கண்ணு தெரியலையாடா அதுக்கு? என் தூர பார்வை தெரியாதா? என்ன அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அங்கேயே? போயிடுச்சுடாடி. என்னடா இது லிவர் மாதிரி இருக்குது? தட்டி விட்டு பார்ப்போம். என்னடா புக் ஷெல்ஃப்லாம் தான் இருக்குது. கிழவி, நீ என்ன பக்கா டெக்னாலஜி வச்சுருக்க வீடு ஃபுல்லாக? சரி. கிழவி வந்துடாத, எடுத்து பல்ல பிடிங்கி விட்ருவேன். இருக்கிற பல்லும் போய்டும். ஐயோ வந்துடுச்சு. எவ்வளோ சொன்னாலும் உனக்கு திருந்த மாட்டியா? கீழே என்னடா கீழே ஏதோ ஒயர் மாதிரி இருக்குது, அதை கட் பண்ண முடியுமா? கீழே நான் ஏதோ ஒயர் மாதிரி பார்த்தேன். சரி தட்டி விட்டு பார்ப்போம். இங்கே இருக்க ஒயர் கட் பண்ணிடு. கிழவி கீழே வந்துடும்டா. இப்போ அதை சுற்றிட்டு போகணுமே. கிழவி வராத. ஐயோ வந்துடுச்சு. ஓடுறா. வேகமாக ஓடுறா. கதவு சத்துறா. அப்பா இப்போ ஓடுறா.
இப்போ ஒரு சுற்றிட்டு டோரில் ஒரு இதை பார்த்தேன். பச்சை கலரில் டோரில் லைட் எரிஞ்சுது. அப்போ அந்த டோரில் தான் இன்னொரு வயரை கட் பண்ணால் க்ரீன் கலர் ரெண்டுமே மாறிடும். தாவி குதியில் கைப்புள்ள. இப்போ அப்படியே என்ன இப்போ எங்கே போகலாம்? அப்படியே கேள்வி வராதில்ல இந்த இடத்துக்கு. என்ன கதவு இருக்குது, என்ன சவுண்டு வருது கதவுல? என்னடா உடச்சிட்டு வந்துடுமா? ஐயோ வந்துடுச்சுடா. நான் இறங்கி அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போய்ட்றேன் மறுபடியும். போடா 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 வேகமாக போடா. சோப்பா வந்தாச்சுடா ஒரு வழியாக பேஸ்மெண்ட்டுக்கு. இப்போ மேலே ஏறினா அந்த டோர் இருக்கும். டோரில் போய் இது பண்ணி அதை போய் கட் பண்ணி விட்டுறேன். அப்போ அந்த டோரில் திறந்துடும். சூப்பர். இப்போ இதுக்கு மேலே இது தேவைப்படுமான்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? இதை வச்சு தூக்கி போடலாம். சரி மறுபடியும் மேலே போகிறேன். மேலே எதாவது இருக்கான்னு பாரு. ஐயோ வருதுடா அது கேள்வி. என்ன பண்ணுறது? இது தப்பினா இந்த வழி தான் போனோம். என்னடா எல்லாம் குட்டியாக இருக்குது, கேள்வி வராதுன்னு நினைக்கிறேன். ஏய் இந்த ஃபோட்டோலாம் ஏன் கேட்டான்? சூனியம் போட்ட மாதிரி இருக்குது. இது ஃபோட்டோலாம் வச்சா நான் இன்றைக்கே செத்துருவேன் போல இருக்குது. என்ன பிட்டுக்குச்சு? ஐயோ ஆக்கி ஓடுறேன்டா. தரடா தந்தா அப்பாடே. இதை எடுத்து இப்போ கழுவி பல்லில் மாட்டி விட்டா கொஞ்ச நேரத்துக்கு ஓடாமலே அது இருக்கும்னு நினைக்கிறேன். வருது. ஐயோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுங்களேன்டா ப்ளீஸ்டா. அது வாயில் மாட்டி விட்டால் அது வராமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுங்களேன்டா. டே என்னடா ஓட்ட டிவி வச்சுருக்கு. எல்லாம் காயலாங்கடையிலேருந்து தூக்கிட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அதோட புடவையிலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருக்கு போல இருக்கு. அது புடவையா நைட்டியானே தெரிலங்க, சரியாக தெரில. சாரி. மேலே ஒரு இது மாதிரி பார்த்தேன், ஹோல்டர் மாதிரி பார்த்தேன். அங்கே போய் வச்சு பார்க்கலாம் வேலை செய்தான்னு. இதுதான் வேலை செய்யுதுங்க. அப்போ மேலே போகலாம். மேலே எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். வெற்றி. என்னடா சுவிட்சலாக இருக்குது? என்னதுடா தீனி போடுற மாதிரி இருக்குது? ஐயோ என்னதுடா என்னடா சிலந்திக்கிட்டெல்லாம் கடி வாங்கி விட்டீங்க டேய். ஐயோ லாஸ்ட் டேவா இன்னைக்கு? கேள்வி உஷாரு பாருங்களேன். மேலே போய் எதுவும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலந்தையெல்லாம் வளர்த்து வச்சுருக்கு. இது இருக்கு பாரு. இந்த கேள்வி ஏதாவது செய்யணுங்க. இந்த கேள்வியை சுத்தமாக இது சரியில்லை. ஏதாவது கன்னு மாதிரி ஏதாவது தந்தால் பரவாயில்ல. ஆனால் இருக்குது நான் கேள்விப்பட்டேன் இந்த கேமில். அது எங்கே இருக்குன்னு தான் தெரியலையே. எந்த சைட்லேருந்து வருவாளேன்னு தெரியலையே. ஐயோ இந்த பாத்ரூம்லாம் பப்ளிக் டாய்லெட்டுக்கு 3 மடங்கு இருக்கேடா. எப்படிடா இந்த பாத்ரூம்லாம் அது போதும். ஐயோ வந்துருச்சுடா. அந்த ரூம்குள்ளே போய்ட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துடணும். இப்போ யார்றாவ? அவங்க அம்மாவா? சரி சாரி அவங்க ஆயா. ஐயோ வருது. கேள்வி அவங்க ஆயாக்கிட்ட போய் பேசுப்போ. ஐயோ அடியில் போய் பூந்துட வேண்டியதான். என்னடா டெடி பேர் எடுத்து அங்கே வச்சிருச்சேன். வரல, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி போவோம், அப்படியே போவோம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னங்க இப்போ நான் என்ன சொல்லணுன்னா, அப்படியே கீழே இறங்குறப்ப கிழவி வந்து என்னை அடித்து இந்த கட்சின்குள்ளே நான் வந்துட்டேன். இங்கே தான் நான் முன்னாடி விழுந்த பள்ளத்தாக்கு, அதையும் இப்போ காட்டிகிட்டு உட்காந்துருக்கானுங்க. இது என்னடா அது வழியாக ஓடிடலாமா? அப்படியே என்ன ஜெயிலெலாம் வச்சுருக்கு. ஐயோ ஐயோ க்ளோஸ்அப்லஸ் அவிக்கலடா. டே இதுக்கு நீ கொன்னே போட்டுருங்கடா, தயவு சேர்ந்து கொண்டுடுறாங்க சீக்கிரம். கொள்ளு என்ன அடிக்குது? எப்போ போச்சு? கேம் ஓவர். இது என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. அதனால் எனக்கு சத்தியமாக விளையாட தெரியாது இந்த கேமு. அதனால் நான் வந்து மறுபடியும் ஒரு வீடியோ போடுவேன். நல்லா விளையாட தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு வீடியோ போடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங் த கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து கண்டிப்பாக இந்த இன்னொரு வீடியோ போடுவேன். பை கைஸ்.